இன்னைக்கு மேட்ச் நல்லா போச்சு. ஊர்வில் பட்டேல் நல்லா உடம்புல ஊறிட்டாரு. நல்லா திக்வேஷ் ராத்தி கையெழுத்து போடுவா தெரியுமா? கையெழுத்து தலையெழுத்தையே மாற்றிட்டார் இன்னைக்கு ஒரே ஓவரில். அவ்வளோதான், ஒரே ஓவர் தலையெழுத்தே மாற்றிட்டார் திக்வேஷ் ராத்தி. 2 கேட்சு, கையில் பாலே நிற்கலை, வந்து ஓவர் போடுறாரு, கேட்சை விடுறாரு, காலி. அவர் ஒன்று டோனி இல்லாத ஒரே ஒருத்தன் தான். டோனி ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் தான் ப்ரோ. டோனி இல்லாத சிஎஸ்கேவை நம்மளை பழக்கப்படுத்துகிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டோனிக்கு அடிபட்டிருக்கா? இன்ஜுரியில் இருக்காரா? ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தீங்களா? நீங்கள் நெட்ஸில் பார்த்துறீங்களா? நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறத அடுத்தடுத்த வாட்டி நம்ம டோனி இல்லை நம்ம மைண்டில் ஏற்றுறாங்க. அடுத்தடுத்த வாட்டி நம்ம டோனி இல்லைன்னு வந்து மைண்டில் ஏறினா தான் வர அடுத்த ஆடியன்ஸ் வருவாங்க. இல்லைன்னா அந்த நைல் பைட்ஸ் இதில் வச்சுருக்க முடியாது சிஎஸ்கே ஃபேன்ஸை. மற்ற ஃபேன்ஸ் மாதிரி நம்ம மற்ற டீம் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. கேஎல் ராகுல் போனால் ரிஷப் பந்த் வருவான்ற அந்த கதையே கிடையாது. டோனி தான். சாம்சன் வந்துட்டால் மட்டும் ஃபேன் வராது. சாம்சனுக்கு கூட டோனிக்கு தான் வரோம் இப்போ கூட்டம். புரியுதுங்களா? டோனிக்கு வல்லாத சிஎஸ்கே உருவாக்குறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக போவோம். ஜிடியை முடிச்சு விடுவோம், பிளே ஆஃப்ஸில் போவோம். செம்மையாச்சு ப்ரோ. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சின்ன வருத்தம் என்னன்னாக்கா, டூபேஸில் பால்லாம் ஸ்ட்ரோக் வைக்கும்போது ஏன்டா வந்தோமோ ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ வெறுப்பேற்றிட்டாரு. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 10 ரன் இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அவர் இப்போ 2 வைடு போட்டாலும் தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு. செம்மையாச்சு ப்ரோ மேட்ச் இன்றைக்கி. ஆனால் ஜெயிச்சோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 16 ஓவரே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. 2 வைடு போடுறதுக்கு ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை வந்தது ப்ரோ. கண்டிப்பாக பிளே ஆஃப் போகும். இன்றைக்கி மும்பை கூட வந்து ஆர்சிபி தோற்றா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. மும்பை இன்னைக்கு ஆர்சிபிக்கு வேணுமே தோற்றா நல்லாயிருக்கும். எங்களோட ஆசையே தான். ஆர்சிபி இன்னைக்கு தோச்சுனாக்கா நம்ம மேலே போயிடுவோம். ஸோ பிளே ஆஃப் வந்து கன்ஃபார்மாக இருக்கும்.